வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சில்வர் ETF அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கு. அது ஒரு ஃபேன்சி ரிட்டர்ன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்க்குறோன்னா ஜூன்லேருந்தே ஒரு 55% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ கோல்டை விட அந்த சில்வர் ETF அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? சில்வர் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது சில்வரும் இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் 40-50 இயர்ஸாக இப்படி தான் நடந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 6 monthஸில் இல்லை 1 இயரில் பார்த்தோம்னா சில்வர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த கோல்டு சில்வர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷியோ படி சில்வர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள். அண்ட் இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இருக்குது. கோல்டோட விலை அதிகமானதுனால நிறைய பேர் வந்து சில்வர் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்க்குறாங்க அப்படின்றது தான் தெரியுது. இப்போ கோல்டு ETF போனாலும் நம்ம ஒரு கிராம் வாங்குற கணக்கு தான் 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் இதுவே சில்வர்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரம் 100 rupeesலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போயும் 150-153 rupeesல தான் இருக்குது. ஸோ அதனால் கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக அண்ட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது கோல்டோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் வருமா, இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சில்வரும் கிட்டத்தட்ட அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால நிறைய பேர் மேபி சில்வர் ETFும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சில்வர் ETF ஆப்வியஸ்லி அதிகமான கெயின்ஸ் கொடுக்குது. ஆனால் இப்போ நான் அதை ஒரு லாங் டேர்ம் பெட் மாதிரி நான் அதை யூஸ் பண்ணலாமா சார்? அதை என் கோர் போர்ட்ஃபோலியோட பார்ட்டாக வச்சுக்கலாமா, இல்லை ஒரு டாக்டிக்கல் அசெட் மாதிரி தான் வச்சுக்கலாம்? டாக்டிக்கல் தான். கோல்டே வந்து டாக்டிக்கல் அசெட் தான் சொல்லுவோம். ஏன்னா 1980s வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சு உலகளவில். அதுக்கப்புறமா 2005 ஒரு 20-25 வருஷம் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸே இல்லாமல் மறுபடியும் ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது தான் கோல்டு பிக்கப் ஆச்சு. அதே மாதிரி 2011 வரைக்கும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 இயர்ஸ் வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸே இல்லாமல் இருந்து மறுபடியும் கோவிட் அன்சர்டனிட்டி வரும்போது தான் அது கூடவே வந்து உக்ரைன் ரஷ்யா வார், ஈரான் இஸ்ரேல் வார்லாம் வந்து இப்போ வந்து டாரிஃப் இஷ்யூஸ் வந்ததுனால மறுபடியும் பிக்கப் ஆகிருக்கு கோல்டு. ஸோ அதே மாதிரி தான் சில்வரும் இதே டைம் பீரியட் தான் அதே ஃபாலு, அதே பிக்கப்பு. அண்ட் ஃபால் ஆச்சுன்னா கோல்டை விட பயங்கர ஃபால் ஆகிறது வந்து சில்வர். ஸோ அப்படின்னும் போது டாக்டிக்கல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப கீழே இருக்குது. இப்போ என்ட்ரி ஆகிறது நல்ல விஷயம் அப்படின்றது நல்லா தெரியும். ஒரு அசட் கிளாஸ் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஈக்விட்டியாக இருக்கட்டும், வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இடம் வந்து க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்து டாக்டிக்கலாக பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு டாக்டிக்கலாக பார்த்தே வந்துட்டு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சில்வர் ETF ஓவர் பாட்னு நினைக்கிறீங்களா சார்? ஓவர் பாட்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இப்போ சோலாரில் ரெனியூபிள் எனர்ஜியில் வர்றதுனால அது இன்னும் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டை விட சில்வர் இனிமேல் மேபி நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 1 to 2 இயர்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லுவேன் கம்பேர்ட் டு கோல்டு. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னு கேட்டதுனால கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி மாதிரி. இப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்டுன்னு பார்க்குறோன்னா இப்போ காப்பர், லீத்தியம் போன்ற இந்த மெட்டல்ஸ்க்குமே இப்போ டிமாண்ட்ன்றது இருக்கு இல்லையா? ஸோ ஏன் இப்போ மெட்டலாக பார்க்கும்போது இப்போ சில்வர் ஒருவேளை அதோட ரிஸ்க்ஸ் எப்படி சரி இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது? அது வந்து பியூர்லி இண்டஸ்ட்ரி பர்பஸ் மட்டும்தான். இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சுன்னா அந்த விலைகள் இறங்கும், கமோடிட்டிஸில் வந்துடும். சில்வர் கோல்டும் கமோடிட்டின்னு சொன்னாலுமே இப்போ கோல்டு எப்படி ஹெட்ஜிங்காக சொல்கிறோமோ கிட்டத்தட்ட கோல்டோட கூட சேர்ந்தது தான் சில்வர்ன்ற மாதிரி தான் பை பண்ணுறதும் பண்ணியிருக்கோம். சேஃப் ஹெவன்ற டேக் வந்து 100% கோல்டு கொடுத்தோன்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 60-70% வந்து சில்வர் இருக்காது. வாங்கினவங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம நாட்டில் சொல்கிறோம். அந்த சேஃப் ஹெவன் டேகு ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் வந்து உங்களுக்கு சோலார் பேனல்ஸில் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, EVஸில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது பிக்கப் ஆகிறதுனால இங்கேருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான் டபுள் பர்பஸ். ஸோ ஓவரால் உலகத்தில் பிரச்சனை கோல்டு வாங்குறாங்கன்னும் போதும் சில்வர் வந்து ஒரு சேஃப் ஹெவனாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் பிக்கப் ஆகும்போது இப்போது எல்லாமே நல்லா இருக்குது, ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா போகுது, எல்லாம் போகுதுன்னும் போது இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இருக்கிறதுனால லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து கம்பேர்ட் டு கோல்டு சில்வர் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டபுள் பர்பஸ் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டா இல்லை இந்த சேஃப் ஹெவன் பர்பஸா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அடுத்த ஒரு 5 years or 10 years எடுத்துக்கலாம். ஸோ எது டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? கோல்டு வந்து நல்ல இப்போ ஒரு சாமானியனாக போய் நம்ம வாங்க முடியுமானா 1 கிராம் வச்சுக்கிட்டு எதுவும் நகையாக வாங்க முடியாது. ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னும் போது நெக்ஸ்ட் 3 to 5 years அட்லீஸ்ட் 2 years, ஏன்னா இது டாக்டிக்கல்னு பேசியிருக்கோம். ஸோ லாங் டேர்ம் 5 yearsன்றது ஒரு ப்ரிட்டி லாங் டேர்ம். அப்போ வந்து கோர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாமான்ற கணக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 2 yearsக்கு பார்க்கும்போது மேபி சில்வர் ஆஸ் அன் ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்போத்துலேருந்து வாங்குறது வச்சுக்கலாம். லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மெட்டலை இப்போ நான் என்னுடைய கோர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியாலாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க சார்? மெட்டல்ஸ் வந்து கோர் போர்ட்ஃபோலியோவில் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்தியாவில் டிமாண்ட் இருந்தாலும் இப்போ உலகத்தில் டிமாண்ட் இல்லை, இண்டஸ்ட்ரீஸ் டவுனாக இருக்குது, ரிசெஷன் பீரியட்னா. ஏன்னா 2008-9 11-12 வரைக்கும் ஒரு 3-4 years வந்து பயங்கர ஸ்லோ டவுன் உலகத்தில்.
ஸோ இந்தியாவில் மட்டும் டொமஸ்டிக் டிமாண்ட் இருந்தது, கம்பெனிஸ் பிக்கப் ஆச்சு. பட் ஆனால் அப்போ வந்து ஒரு பீக்கில் போன எல்லா ஸ்டீல் கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த மெட்டல் டிபெண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஃபால். இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய அப்பு டவுனு ஒரு வேவ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா கோர் போர்ட்ஃபோலியோவில் யாருமே ஆட் பண்ண மாட்டாங்க. டாக்டிக்கலாக பயங்கர லோவாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலனாலும் வாங்கிட்டு அது வித்துடலாம். ஸோ மெட்டல் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம வச்சுக்கிறத விட டாக்டிக்கலாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ண தெரிஞ்சால் மெட்டலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ இப்போ வொலாட்டிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன்றும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதும் நிறைய ஃபால் ஆகிறதும் தான். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு ட்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி சார் என்ன மாதிரி ஒரு ஃபோரமில் நான் சில்வரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஃபார் எக்ஸாக்ட்லி ஹூம் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சார்? கோல்டு வாங்கும் போது சில்வர் வாங்கலாம், அந்த ஆஸ்பெக்ட். இப்போ கோல்டு குறையுதுன்னும் போது சில்வரும் குறைய தான் போகுது. கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆன டைம் பீரியட் நம்ம பார்த்தாலும் சரி, கோல்டு சில்வர் சார்ட் லாஸ்ட் 50-60 இயர்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஏறும், சில்வர் ஏறும் குறையும், இதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ டாக்டிக்கல் போர்ட்ஃபோலியோன்னும் போது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து மேபி டெல் இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா டேரிஃப் இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் ஆகுமானா, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் சார்ட் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், சில்வர் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபால் ஆனாலும் பெரிய ஃபாலாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி வருது, யூஎஸில் சேஞ்ச் இன் பர்சன் வராங்க, வரவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. நான் சொல்கிறது இன்னொரு 3 இயர்ஸ் கழிச்சு. அப்போ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து நான் கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், சில்வர் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்னா தாராளமாக பார்க்கலாம். நான் எதை வச்சு தான் நான் பண்ணுறது அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பர்டிகுலர் ரீசன் ட்ரம்ப் டாரிஃப் இஷ்யூஸ் உலகத்தில் ஃபுல்லாகவே. ஏன்னா ஒரு நாட்டில் பிரச்சனை, ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் போர் அப்படின்னா அது வந்து ஸ்டெபிலிட்டிக்காக கோல்டு கொஞ்சமாக ஏறும். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வரப்போ ஏறுச்சு. பட் லாஸ்ட் 6-7 மந்த்ஸில் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து டாலருக்கு யூஎஸ் பண்ணுற பிரச்சனை, சைனாக்கு அகெயின்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் வந்து டேரிஃப் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, என்ன ஆகும் தெரியலன்றதுனால அவர் இருக்கிற வரைக்கும் இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாலர் ஸ்டெபிலிட்டி இல்லை, அதனால அந்த கோல்டு ப்ரைஸ், அதாவது டாலர் ஸ்டேபிள், பட் யூஎஸோட பேசுறது த வே பாலிடிக்ஸ் வைஸ்னு பார்க்கும்போது அவங்க சொல்கிறது வந்து டேரிஃபாக இருக்கட்டும், அது வந்து கரெக்டாக தப்பான்னு நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த இன்னொன்று டேரிஃப் சொன்னால் ரொம்ப அதிகமாக, இப்போ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து 50%, சைனாக்கு முதல் 100, 150 போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 80க்கு போட்டியாக பேசும்போது ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மை, அந்த தன்மையாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு தானே சார் சொல்லணும். ஸோ இந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எந்தெந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் வந்து கவனிக்கணும் சார்? ரிஸ்க்குன்னா கரெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொன்று பீக்னா, இது பீக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது அந்த பீக் அவுட் ஆகிற பாயிண்ட் வந்து நமக்கு ஈக்விட்டியாக இருக்கட்டும் எந்த அசட்லேயும் தெரியாது. நம்ம மேலே போய் வாங்கிட்டோன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணணும், திருப்பி அந்த பீக்கை பீட் பண்ணுறதுக்கும் அதை விட ஜாஸ்தி. ஸோ அதனால் கோல்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு 1 மந்த் முன்னாடியே சொன்னோம், பட் அன்னிலேருந்து இன்னும் ஏறிட்டு தான் இருக்குது. ஒரு கிராமுக்கே வந்து 100-200 ரூபாய் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது ஒரு நாள் போல். ஸோ அப்படி பார்த்தோன்னா நான் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு. என்னால் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியாது ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கிறவங்க சில்வர் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட், எனி அசட் கிளாஸ் ஒரு என்ட்ரி ஆகுறோன்னா அது சீப்பாக இருக்கும் போது என்ட்ரி ஆனால் தான் உங்களுக்கு லாபம். இப்போ நல்லா பீக்கில் இருக்குது, நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகி ஒரு 10%, 20% வரைக்கும் போயிடுச்சு, ட்ராப் ஆகும்போது எக்ஸிட் ஆவீங்களான்னா டவுட்டு. எல்லாருமே வந்து கோல்டு வச்சுருக்கிறேன்னுவாங்க. பட் ஆனால் குறைஞ்சா வேல்யூ டவுனு, அடமானம் வச்சாலும் வேல்யூ கம்மியாக தான் கிடைக்கும், விற்றாலும் வேல்யூ கம்மியாக தான் கிடைக்கும். பட் இதை விட இப்போ என்ட்ரி ஆகிறதுக்கான ரைட் பாயிண்ட்னு பார்த்தா ஈக்விட்டி இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் கம்பேர்ட் டு கோல்டு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடினா கோல்டு என்டர் ஆகலாம்னு சொல்லியிருப்பாங்க, லுக்கிங் அட் ட்ரம்ப் அப்புறம் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது. பட் இப்போ வந்து கோல்டு டு நிஃப்டி அப்படின்னு அந்த ரேஷியோ இப்போ புதுசாக ஜேஎம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்க டேட்டா சொல்லும் போது கோல்டு டு நிஃப்டி ரேஷியோ படி பார்க்கும்போது நமக்கு கோல்டை விட நிஃப்டி வந்து இப்போ என்ட்ரிக்கு நல்ல லெவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் டைம் டு எக்ஸிட் ஆர் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஸோ இப்போ நான் ரெகுலராக ஒரு கமோடிட்டி மார்க்கெட்லாம் நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா, ஒரு ரெகுலரான ஒரு இன்வெஸ்டரா நான் அப்போ ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் எதை ரைட் டைம் டு எக்ஸிட் அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஒரு தம் ரூல் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ கோல்டு டு நிஃப்டி ரேஷியோன்னு சொன்னோம், அது வந்து கோல்டு வந்து இப்போ 10,500 ப்ளஸ் இருக்குது,
நிஃப்டி வந்து 26,000 25,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த நிஃப்டி டிவைடட் பை கோல்ட்னா 2.3 2.4 கிட்ட வருது அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல 2.3லேருந்து 2.5குள்ளே என்ட்ரி ஆகிறது நிஃப்டிக்கு வந்து நல்ல லெவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கேருந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகுமானா அதே மாதிரி நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் சொல்லும் போது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளோ இஷ்யூஸ் இவர் பண்ணுறதுனால இன்னும் பண்ணுவாருன்னும் போது கண்டிப்பாக கோல்டும் ஏறும் இங்கேருந்து. ஸோ அப்போ இந்த ரேஷியோ வந்து இன்னும் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தம் ரூல் படி நான் இப்போவே எக்ஸிட் ஆகலாமானா இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மேபி கோல்டு இன்க்ரீஸ் ஆகலாம் இன்னொரு 500 rupees-ஓ 1000 rupees-ஓ பர் கிராம். அப்போ நான் இந்த 500,000 rupees எனக்கு வந்து லாபம் இருக்குமா அப்படின்னா இப்போ என்ட்ரி ஆனால் அந்த 1000 rupees லாபம் வந்து 10%. பட் நாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் நிஃப்டி வந்து இன்னும் சீப் ஆகிட்டே போகுது அப்படின்னும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எம்எஃப்லேயோ இல்லை டைரக்ட் ஸ்டாக்ஸ்லேயோ எது அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கோ இப்போ பை பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அது ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இறக்குமா வெயிட் கிடைக்குமான்னு என்ட்ரி கிடைக்குமான்னு நம்ம எல்லாத்துலேயும் பார்த்து நிஃப்டி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ கோல்டில் குறைஞ்சா வாங்குறேன் இல்லை நான் எப்படியா இருந்தாலும் வாங்கிடுறேன்னு உள்ளே போய் வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோஸ் பார்த்து வாங்கலாம். கோல்டு டு நிஃப்டி ரேஷியோ, சில்வர் டு கோல்டு ரேஷியோவும் வந்து இப்போது சில்வர் பை பண்ணுறதுக்கு ஓகே, அதுவுமே 88 வரைக்கும் போயிருக்கு. அது 110 வரைக்கும் போகும் சில்வர் டு கோல்டு டு சில்வர் ரேஷியோ கம்பேர் பண்ணால். அப்போது கோல்டை விட சில்வர் அங்கே வந்து சில்வர் வாங்கலாம்னு சொல்கிறாங்க. கோல்டு டு நிஃப்டி நம்ம நிஃப்டி வாங்கலாம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோஸை கம்பேர் பண்ணி இது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தான், இது கரெக்டாக இருக்குமானா இதை விட அதிகமாக போகலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு எதை வச்சு பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லுவோம் இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் ஓகே அப்படின்னு. இதை வந்து பெஞ்ச் மார்க் அந்த ரேஷியோஸ்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு நாலு ஃபேக்டர்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன் சார். ஸோ இப்போ அது எஸ் ஆர் நோ அப்படி மட்டும் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 1 சில்வர் வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்காக நான் சூஸ் பண்ணலாமா? லாங் டேர்ம் ஏன்னா டாக்டிக்கல் தான் சொல்லியிருக்கோம் போர்ட்ஃபோலியோவில். ஸோ லாங் டேர்ம் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியும். ஓகே. ஸோ சில்வர் வந்துட்டு இப்போ நான் அதை என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வொலட்டிலிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக நான் சில்வரை யூஸ் பண்ணலாமா? கிடையாது. ஏன்னா அதுவும் ஏன்னா லாஸ்ட் 50-60 இயர்ஸ் சார்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் சில்வர் சார்ட் ஹிஸ்ட்ரி ஃபார் த லாஸ்ட் 50 இயர்ஸ்னு போட்டிங்கனாலே 80s வந்து ஒரு அப்போயே $40 மேலெலாம் போயிருக்கு. கிராஷ் ஆகும்போது $14 கீழெலாம் வந்துருச்சு. திருப்பி 2008 அதே மாதிரி போய் திருப்பி கிராஷ் ஆச்சு. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் குறைஞ்சிது, சேஃப் ஹெவன் கோல்டும் குறைஞ்சதுனால பயங்கரமாக குறைஞ்சிது. ஸோ கோல்டை விட கம்மியாக குறையுது இந்த குறையும் போது. ஸோ மறுபடியும் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது மறுபடியும் இப்போ தான் $40 டச் ஆகிருக்கு. ஸோ கடந்த 50 வருஷத்தில் 2 தடவை டச் ஆகி 2 தடவை பயங்கர கிராஷ் ஆகிருக்கு. அதனால் வாலட்டாலிட்டி ரொம்பவே அதிகம் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கோல்டு வந்துட்டு நம்ம இப்போ இன்ஃப்ளேஷன் எதுக்குன்னா ஒரு ஹெட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி சில்வரை ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஹெட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டுக்கு ஈக்குவலாக வச்சுக்க முடியாது. ஏன்னா கோல்டு வந்து குறைஞ்சாலும் ஒரு 20-30% நல்ல பீக் போய் 20-30% மேலே ஃபால் ஆனதில்லை, அங்கேயே நிற்கும். இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ்ன்றது நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தெரியும். சில்வர் வந்து அந்த கம்பேர்ட் டு கோல்டு வந்து அந்த ஃபால் ஆகிறது ரொம்பவே அதிகம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் என்ன தான் சொன்னாலும் இப்பயும் வந்து பேசுகிறோம். பட் ஆனால் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் உலகத்தில் குறையுதுன்னும் போது கண்டிப்பாக பெரிய ஃபால் வரலாம். ஸோ அதனால் கோல்டுக்கு கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அடுத்தது இப்போ நான் இந்த சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஒரு ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் சூஸ் பண்ணலாமா சார்? ரெகுலர் இன்கம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் டாக்டிக்கல் போர்ட்ஃபோலியோனாலே ஒரு 1 to 3 years இல்லை 5 yearsக்குள்ள மேக்ஸிமம் பீரியட் தான் சொல்லுவோம். ஸோ ரெகுலர் ரிட்டர்ன்ஸ்னால் நீங்கள் பணத்தை போட்டு 1 yearலையோ 6 monthsலையோ ரெகுலராக பணம் வந்துகிட்டே இருக்குமானா கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து நம்ம ரெகுலர் ரிட்டர்ன்ஸ்னு சொல்ல முடியாது. டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் கொடுக்கலன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் டாக்டிக்கல் போர்ட்ஃபோலியோ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ராப்பராக பண்ணுங்கள், அப்போ சில்வர் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த யூஎஸ் அப்படிங்கிற ஃபேக்டர் அப்பார்ட் ஃப்ரம் அதை தாண்டி வேற எந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தால் ஒரு பெரிய அளவில் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் சார்? ஸோ எவ்வளோ வரைக்கும் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் சார்? இது வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். 2007-8லையும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் குறைஞ்சதுனால பெரிய ஃபாலோ ஆச்சு. அந்த சார்ட்டை நான் பார்த்ததுனால சொல்கிறேன். $40 மேலே போய் மறுபடியும் $14. அப்போ வந்து ஒரு 3 to 4 times ஃபாலோ ஆகிருக்கு. கம்பேர்ட் டு கோல்டு வந்து இது ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் மறுபடியும் இது ஆனால் இப்போத்துலேருந்து 2030 டார்கெட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு சில்வருக்கு வந்து இப்போ $75 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரியே அது போகுமா இல்லை அதே மாதிரி ஃபாலோ ஆகுமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 to 2 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ட்ராக் பண்ணிவிட்டு டைம் டு டைம் டிசைட் பண்ண வேண்டிய கம்பெனி மாதிரி டைம் டு டைம் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு மெட்டலோ இல்லை நம்ம இந்த கோல்டு அண்ட் சில்வர் சொல்லலாம். ஸோ ஃபால் கொஞ்சம் தெரியுது அப்படின்னா மறுபடியும் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்போது டிசிஷன் எடுத்துக்கணும். இப்போதைக்கு என்ட்ரி வாங்குறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான். நீங்கள் பொருளாக வாங்குறது ஜுவல்லரியாக வாங்குறதெல்லாம் கன்சிடர் இல்லை.
இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டோ சில்வரோ என்ட்ரி ஆகுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 to 3 இயர்ஸ் வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓகே அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மார்க்கெட் சுச்சுவேஷன் இந்த 2 to 3 இயர்ஸும் வந்து இவர் வந்து கொஞ்சம் அடங்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நியூஸ் கொடுத்துட்டே இருக்காருன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.